ஸோ இங்கேருந்து ஒரு 5 வருஷம் பார்த்தீங்கன்னா, கோல்டு நல்ல ரிட்டர்ன் குடுக்குமா? சில்வர் நல்ல ரிட்டர்ன் குடுக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில்வர் வந்து பெட்டர் ரிட்டர்ன்ஸ் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, சில்வரோட இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் நான் சொன்ன மாதிரி, சோலார் பேனல்ஸ்லயா இருக்கட்டும், இல்ல ஈவிஸ்லயா இருக்கட்டும், இல்ல வேற சில பொருட்களா இருக்கட்டும், ஈவன் ஸ்பேஸ் சென்டர்ஸ்ல கூட சில்வரோட யூட்டிலிட்டி வந்து அதிகமாயிட்டு இருக்கு. ஓகே. ஈவி உங்களுக்கே தெரியும் நெறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பரவலா பெரிய அளவுல இப்ப ஈவி பிரபலமாயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ, அதனால இதோட இண்டஸ்ட்ரியல் யூஸ் பெருசா இருக்கும் அப்படிங்கிறதுனால, சில்வரோட பிரைஸ் வந்து ஏறும் அப்படிங்கிறத நான் நம்பலாம். ஓகே. 2வது காரணம் ஏன் சில்வர் ஏறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து யுஎஸ்ல ஒருத்தர் வந்து சில்வர் 1981ல வாங்கியிருந்தாருன்னு வச்சுங்களேன். $50 பெர் அவுன்ஸ் குடுத்து வாங்கியிருப்பாரு. அந்த $50 பெர் அவுன்ஸ் அவரு திருப்பி எப்ப பார்த்தாரு அப்படின்னா, 44 வருஷம் கழிச்சு இந்த வருஷம் தான். ஓகே. ஸோ 44 வருஷமா ஏற்கனவே இருந்த ப்ரீவியஸ் ஹைய விட சில்வர் கம்மியாவே இருந்துச்சு. ஓகே. 40 வருஷங்கள் கம்மியா இருந்ததா? கிட்டத்தட்ட $50ல வாங்குனவங்க $15க்கு குறைஞ்சிருக்கும். ஒரு 20 வருஷம், 30 வருஷம் கழிச்சு. ஸோ, அதனால சில்வர் வந்து ஒரு பெரிய வெல்த் கிரியேட்டர் இல்ல இதுவரைக்கும். ஆனா, ஒரு டெக்னிக்கல் சார்ட்ஸ்ல ஒரு 40, 45 வருஷ ஹைய கட் பண்ணி மேல போய் இப்ப நிக்குது அப்படின்னு சொன்னா, அது இங்கேருந்து பெரிய ரிட்டர்ன் குடுக்கக்கூடிய ஒரு அறிகுறின்னு தான் நான் பார்க்குறேன்.